ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഒരു പീസ് സാപ്പിട്ടാൽ மறுபடியும் சாப்பிட தோணுன மாதிரி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்செடுத்த மலபார் ஸ்பெஷல் கலத்தப்பத்தின் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது. டீயோட கூட சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி பசங்கள் முதல் பெரியவங்கள் வரை விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இந்த கலத்தப்பத்தின் டேஸ்ட்டு. நல்ல சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கப்பு பச்சரிசி நல்லா கழுகியதுக்கு அப்புறமா தண்ணியில் ஊற வச்சு எடுக்கலாம். இது மினிமம் 3 மணி நேரமெങ്കിലും தண்ணியில் ஊற வச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் பச்சரிசி நான் எடுத்திருக்கிறது. இது இட்லி அரிசி கிடையாது, சாதாரணமாக பச்சரிசி தான் எடுத்திருக்குது. இதிலேக்கு தண்ணி ஊற்றியிருக்கு. நமக்கு 3 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இனி நமக்கு இது மிக்சியோட ஜாரில் போட்டு அரைச்செடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கடாயிலேக்கு அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் வெல்லம் தூள் தான் நான் எடுத்திருக்கு. நீங்கள் வெல்லம் அப்படியே எடுத்திருந்தால் 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதிலேக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இது அப்படியே இருந்து கொதித்து வரட்டும். இந்த டைமில் நமக்கு பச்சரிசி அரைச்செடுக்கலாம். அதுக்காக மிக்சியோட ஜார்லேக்கு நான் அரிசி போட்டிருக்கு. இனி இதிலேக்கு 4 ஏலக்காயோட விதை நமக்கு சேர்க்கலாம். கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். பின்னாடி அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் சாப்பாடு நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். உங்களுடைய வீட்டில் எந்த சாப்பாடு இருக்குதோ அதே சாப்பாடை எடுத்துக்கோங்க. நான் மட்டை அரிசி சாப்பாடு தான் எடுத்திருக்கு. இனி அதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். தண்ணி ஊற்றி இதே கன்சிஸ்டன்சியில் நமக்கு நல்லா ஃபைனாയിട്ട് அரைச்செடுக்கலாம். இந்த மாவிலேக்கு நல்லா கொதிச்சு வந்த வெல்லத்தின் பானி அப்படியே ஒரு வடிகட்டியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொதிச்சு வந்த வெல்லத்தின் பானி ஆயதுனால அது மாவிலே ஊற்றியிருந்தால் சீக்கிரம் வெந்து போயிடும். அதனால் உடனே நம்ம இதே நல்லா மிக்ஸ் பண்ணி கலரை விட்டு எடுக்கணும். இனி ஒரு நான்ஸ்டிக் கடாயிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றியிருக்கு. கடாய்க்கு பதிலாக உங்களுக்கு குக்கரிலும் இதே மாதிரி செஞ்செடுக்கலாம். இதிலேக்கு 1/4 கப்பு தேங்காய் இதே மாதிரி கட் பண்ணி இது போட்டு ஒன்று ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா நம்ம மாவிலேக்கு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ப்ரௌன் கலராகி நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதிலேக்கு அரை கப்பு சின்ன வெங்காயம் ரவுண்டில் நைஸாக கட் பண்ணி இது போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இதுவும் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போது நமக்கு மாவு இதிலேக்கு ஊற்றணும். இப்போ பாருங்கள், நம்ம சின்ன வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ஆகிருச்சு. இனி நமக்கு எடுத்து வச்ச மாவு இதிலேக்கு ஊற்றலாம். மாவு ஊற்றியதுக்கப்புறமா கலர் விட தேவையில்லை. மூடி வச்சு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரம் ஆயதுனால ஆறியதுக்கப்புறமா நல்லா விட்டு வரும் நம்ம கலத்தப்பம். இது குக்கரில் செஞ்சுருந்தால் அதுவும் இதே மாதிரி குக்கருண்ட வெயிட் போடாமல் தான் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். ஆறியதுக்கப்புறமா நல்லா விட்டு வரும். இப்போ நம்ம கலத்தப்பம் வெந்ததா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு ஸ்டீல் குச்சி வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் நேரம் கூட வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம கலத்தப்பம் கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இது ஆறதுக்கு வைக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு தட்டிலேக்கு நமக்கு மாற்றலாம். நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கலத்தப்பம் ரெடி ஆகிருக்கு. இது தட்டிலேக்கு நான் மாற்றியிருக்கு. இது கட் பண்ணி உங்களே காமிச்சு தரேன். ஈவினிங் டீயோட கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பலகாரம் தான் இது. பாருங்கள், கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கு. நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.